ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார் எடுத்துட்டு அப்படியே ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டாரு. அவருக்கு போர் அடிக்குதாமா. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே இங்கே ஹாலிடே, ஸ்கூலும் லீவு, இவரோட ஆஃபீஸ்க்கும் லீவு. இன்னைக்கு வந்து மார்ட்டின் லூதர் கிங்கோட பர்த்டே அப்படிங்கிறனால இங்கே லீவு. சில ஆஃபீஸ்க்கு தான் வந்து லீவ் வந்து ஹாலிடே இருக்குது, மற்ற இதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இவருக்கும் லீவ் அப்படிங்கிறனால காலையிலேருந்து போர் அடிச்சிச்சு. ஸோ பயங்கர குளிர் வேறு இருந்தாலும் நான் வரலைன்னு சொல்லியும் கேட்கல. ஃபஸ்ட்டு இந்தியன் கிராசரி போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் மொரைன் வியூ போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ ஏன்னா வெதர் வந்து ரொம்ப டவுனாக இருக்குங்க. அதனால வந்துட்டு அங்கே லேக் வந்து நல்லா வந்து ஃப்ரோசன் ஆகிருக்கும். சரி வா அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. பயங்கர குளிர். சரி வாங்க அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிளம்பியாச்சு. ஓ, மான் வந்து அதுவா மேய்தா? இல்லை இங்கே யாராவது வளர்க்குறாங்களா? இல்லைல்ல, வளர்க்கலாம் முடியாது. அங்கே இருக்கு. இன்னொன்று போகுது பாருங்க, 2 இருக்கு. அங்க பாரு, எங்க அந்த சைடு பாருங்க. பால் கலர் பார்க்க வந்தோம்ல, அப்போ எப்படி இருந்துச்சு? இப்போ பாருங்க, ஏதோ அந்த பேய் படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, அப்படியே பயமா இருக்கு. அப்படியே இருக்கு. ஒரு இலை கூட இல்லை, அப்படியே காஞ்சு போய் நிற்குது. மேபி இந்த ட்ரீ மட்டும் கொஞ்சம் க்ரீனிஷா இருக்கு. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. செம்ம குளிர். லாங் டிரைவ் வந்து ஒருத்தருக்கு போகணுமா, வீட்டில் சும்மா இருக்க முடியாம நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு வந்து மொரைன் வியூவை பார்த்தே ஆகணும்னு வந்திருக்காரு. போய் நீச்சல் அடிச்சிருங்க அந்த லேக்ல. ஃப்ரீஸ் ஆயிருக்கும்ல. சூப்பரா இருக்கு. ஆனா அது ஸ்னோ டைம்ல நல்லா இருக்கும். நல்ல நிறைய ஸ்னோ விழுந்துருந்துச்சுன்னா இல்லையா? இந்த சைட்லாம் கரையாம அப்படியே இருக்கு. ஆக்சுவலி இந்த ட்ரீஸ்லாம் இருக்கனாலயா? அப்பா லேக்க பாருங்க, ஏதோ பாய விரிச்சு விட்ட மாதிரி. டென்ட் போட்டிருக்காங்க. அங்க டென்ட் போட்டிருக்காங்க. எங்க தெரியுதா எனக்கு தெரியல. இப்ப ஜூம் பண்றேன் பாருங்க. நான் கூட நடு அங்க பாருங்க, டென்ட் அங்க இருக்கு பாருங்க. எங்க போயிருக்காங்க பாருங்கப்பா. டென்ட்டா? அது என்னது, டென்ட் தானே? ஆமா, டென்ட் போட்டாலும் குளிராதா என்ன? குளிரும்ல. அப்பா நம்மளாலாம் குளிர தாங்க முடியாதுப்பா. எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை பேருப்பா? 2 பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா பண்ணுவாங்களா இல்லை அங்கே போயிடுவாங்க? அவ்வளோ முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ மேபி ஈவினிங் போல் வந்திருப்பாங்களா இருக்கும். இந்த காற்று அடிக்குது இல்லை, அந்த காற்றுக்கு கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அப்பப்போ டென்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நடுவில் தான் போட்டிருப்பாங்க. டென்ட்டுக்கு நடுவில் ஹோலா ஓட்ட போட்டு. ஆமா, இல்லையா? ஆனா ஹோல் அங்க இருக்கும். உட்காந்தே பிடிக்கிற மாதிரி. ஆமா, ஆனா அங்க இந்த சைடு வர திங்ஸ் வச்சிருக்காங்களா, அது என்னன்னு தெரியல. மேபி டென்ட்டுக்குள்ள உட்காந்து ஹோல் போட்டுட்டு அப்படி. ஆனா நம்ம ஊர்ல மாதிரி இதை புடிச்சு போய் சமைக்கிறதுலாம் கிடையாது. புடிச்சு உள்ள விடுவாங்க. அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இல்லையா? புடிச்சிட்டு திரும்ப உள்ள. வருஷம் வர இந்த நாங்களும் வந்து ஃப்ரோசன் லேக்கில் நின்று ஃபோட்டோ எடுத்தோன்னு ஒரு பிக்சர் எடுக்க போக இதே தான் நடக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக கிராக் விட்டுருக்கு பாருங்கள். ஆனால் அங்கே பாருங்கள், அவங்க எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான்.
ரத்தம் வந்துடும் போல. உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சா? ஒரே ஒரு கூட்டா, அதுக்கு இந்த குளிர்ல நட போலாம். ஜாலியா நடந்து வராங்க அப்படி. எனக்கு அப்படியே நிக்க முடியல. மூக்கு வாயில ரத்தம் வந்துடும் போல. அப்படியே மூக்கெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மேல நிக்க முடியல. அப்பா நான் வழுக்குது வேற, அப்படியே ஒரு மாதிரி வலுன்னு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்னோ இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து ஸ்னோ கிடையாது, அப்படியே ஃப்ரோசன் ஆயிதான் இருக்கு. அதுக்கு மேல அப்படியே பயங்கரமா இந்த நல்லா வழுக்குது. அதனாலதான் அவங்க இழுத்துட்டு வராங்க பாருங்க. திரும்ப வேற எங்கேயோ போட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் பிளான் பண்றாங்க போல. ஆமா. அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. வா, இது என்னது? இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவோம்ல, அது எங்கே பாருங்க எப்படி ஓடுதுன்னு. என்ன எலியா? என்னது இவ்வளோ எலி மாதிரியே இருக்கு. நம்ம ஊர்ல பெருச்சாலின்னு சொல்லுவோம். அது வலியும் விட மாட்டேங்குது பாருங்க. ஓடிடுச்சு. ஓடு 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 ஓடிடுச்சு. பெருச்சாலி மாதிரி. எலிதான் பெரிய சைஸ் பெருச்சாலி. போயிருச்சுப்பா. வீட்டுக்கு ஒரு 6 o'clock வந்துட்டு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டாவும் ஜால்னாவும் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு சால்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். அது கூடவே 2 வெங்காயம் வந்து சாப்பரில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அது சாப்பரில் கட் பண்ணும்போது நல்ல பொடி பொடியாக இருக்குமா. ஸோ சால்னாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால வந்து எப்போவுமே சால்னா பண்ணினேன் அப்படின்னா சாப்பரில் தான் போட்டு எடுத்துப்பேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். 2 வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. பச்சை வாசம் போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா புதினாவும் மல்லி இலையும் சேர்த்து 2ஐயும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா 2 தக்காளி எடுத்திருக்கேன். புளிப்பாக இருந்துச்சுன்னா அந்த தக்காளி எடுக்காதீங்க. சால்னா வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ புளிப்பு இல்லாத தக்காளியாக எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 LB சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கொழுப்பாக இருக்க மட்டன் எடுத்து போட்டிங்க அப்படின்னா சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதவே வந்து மட்டன் சால்னாவும் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் கொழுப்பு இருக்க மாதிரி எடுத்து போட்டிங்க அப்படின்னா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து ஸ்பைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது நம்ம இந்த சிக்கன் மட்டனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மசாலா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணுங்க. பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா துருவின தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ண தேங்காய் தான் ஒரு 3 சில்லு எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் சேர்த்து அடிச்சுக்கலாம். ஜார் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி சால்னாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சால்னா ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் தான் மெயின். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சவோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணியை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சால்னா ரெடி ஆகிடும். பரோட்டா வந்து நான் இந்தியன் கிராசரியில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தான் வந்து அப்படியே வந்து தவாவில் போட்டு எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க.
மறுபடியும் கேப்கட் ஒர்க் ஆயிருச்சுங்க. குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு மார்னிங்கு. என்னோட வீட்டுக்காரர் பார்த்துட்டு உடனே சொன்னார், கேப்கட் ஒர்க் ஆயிருச்சுப்பா அப்படின்ட்டு. அப்பா போதும்ப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக வந்து பின் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணுங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சஜஸ்ட் பண்ண எல்லாருக்குமே. சரி ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கேப்கட் வந்துருச்சுங்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். மற்றதுலேயும் இருக்குது, பட் எனக்கு என்னென்னா இதுலேயே யூஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். நான் வந்து வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா சைட் பை சைடு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி போட்டுட்ருக்குறேங்க. வெதர் ரொம்ப டவுனாக இருக்குது வெளியில், அப்படியே கை காலெல்லாம் வந்து உறைஞ்சி போயிடும் போல் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வந்துட்டு இங்கே, அதாவது டியூஸ்டே ஸ்கூல் வந்து ஆன்லைனில் தான் இருக்குங்க கிட்ஸ் எல்லாருக்குமே. அடுத்து நம்ம சால்னாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த விசில் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, அப்படியே வீட்டையே தூக்கிட்டு போயிடும் அந்த சால்னா ஸ்மெல்லு. உடனே எங்கள் வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஹர்ஷனு, அம்மா இன்றைக்கி என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு அப்படின்ட்டு. ஸோ பரோட்டா சிக்கன் சால்னா தாண்டா அப்படின்னோடனே அவனுக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. பரோட்டா ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன் எங்கள் வீட்டில், அடிக்கடிலாம் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து போட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். இதை வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வாழை இலை வந்துட்டு நான் வந்து லாஸ்ட்டு பொங்கலுக்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வாழை இலை வந்து மீதம் இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வாழையை கிளி பரோட்டா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பரோட்டாவை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சால்னா, அது கூடவே ஆம்லேட், இது கூட நம்ம 65 கூட வச்சுக்கலாம். 65லாம் நான் பண்ணலை, சிக்கன் 65லாம். ஸோ ஆம்லேட் மட்டும் போட்டு அப்படியே கிளி பரோட்டாவாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா போட்டு எடுக்க போகிறேன். இந்த பக்கம் சால்னாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வைக்கும்போது சப்போஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டேன். கொஞ்சம் லைட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஆம்லேட் போட்டுட்ருக்கிறேன். மேலே வந்து நம்ம கிளி பரோட்டாவுக்கு வந்து பரோட்டா அப்புறமா சால்னா, பரோட்டா சால்னா தானே வைப்போம். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு ஆம்லேட்டும் வச்சுட்டு அப்படியே வாழை இலையில சுற்றி இது பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் ஆம்லேட் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன். ஆனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறேனான்னு கேட்டால் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இருக்க வாழை இலையில் சரி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, வாழை இலை வேஸ்ட் ஆகிடும்ன்றதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். என் வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக கேட்டுட்டும் இருந்தார், ஸோ கிளி பரோட்டா பண்ணி கொடு அப்படின்ட்டு. சரி பரோட்டாவாக சாப்பிட்றதுக்கு கிளி பரோட்டாவை பண்ணி கொடுக்குறேன்ப்பா அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் சால்னா ஊற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரோட்டா வச்சு அதுக்கு மேலேயும் சால்னா, அதுக்கு மேலே ஒரு பரோட்டா, அப்புறமா கொஞ்சமாக சால்னா. இது கூட வந்து நீங்கள் சிக்கன் 65 இருந்துச்சுன்னா பொரித்து அதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரோட்டா வச்சுட்டு நல்லா சால்னா ஊற்றிட்டு அதுக்கு மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆம்லேட் வச்சு அதுக்கு மேலேயும் கூட சால்னா ஊற்றிக்கலாம். மூடி அப்படியே வந்து ஒரு நாட்டு கயிறு போட்டு ஒரு கயிறோ இல்லை நூலோ ஏதோ ஒன்று போட்டு கட்டி வச்சோம் அப்படின்னா ரெடி ஆகிடுங்க. நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை ரெடி பண்ணும்போது என் வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம ஊர்லெல்லாம் இவ்வளோ பாடுபட வேண்டியில்லை, கிளி பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை இருக்கா, ஓடி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரியும் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் அன்றைக்கி வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு கிளி பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு பாருங்களேன் நான் படுற பாடு இருக்கே, போதும்னு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஒரு வழியாக வந்து வாழை இலையை சுருட்டி வச்சாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுக்குற வாழை இலை வந்து கரெக்டாக இருக்காது, சில டைம் லீக்கெல்லாம் ஆகும். அதனால் ஒரு வழியாக அதுக்கு மேலேயும் ஒரு வாழை இலை போட்டு சுற்றி இந்த மாதிரி அயன் கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா அயன் பேனில் வந்து கீழே தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வாழை இலையும் மேலே வச்சுருக்கேன். அப்பப்போ திருப்பி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்படி ரெடி பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வாழை இலையை வச்சுட்டு, வாழை இலைன்னா நீங்கள் ஃபாயில் ஷீட்டில் கூட ட்ரை பண்ணலாம், ஃபாயிலில் வச்சுக்கூட. ஆனால் ஃபாயில் ஷீட்டில் வைக்கும்போது ஃபுல்லாக வந்து அந்த பரோட்டா வந்து நல்லா ஊறி இருக்காது உள்ளே. ஸோ இலை அப்படிங்கும்போது அந்த இலையோட ஸ்மெல்லில் பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த இலை ஸ்மெல் ப்ளஸ் பரோட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து இலை கிடச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2வது பேட்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா வித் இந்த கிளி பரோட்டாவும் சால்னாவும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்கங்க.
இது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி காட்டினேன். ஓப்பன் பண்ண உடனே அந்த வாழையில ஸ்மெல்லு பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என் வீட்டுக்காரருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒரு கலக்கியை போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சிக்கன் குழம்போ சால்னாவோ பண்ணினோம் அப்படின்னா கலக்கியோடு முடிச்சிருவோம். ஸோ எத்தனை பேருக்கெல்லாம் கலக்கி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஸ்னோ தூறிட்டு இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் வெதர் டவுனாக இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து அந்த ஹாட் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் நெக்ஸ்ட் டே பண்ணலாம்னு சொன்னால் விடவே இல்லை. சரி இப்போவே பண்ணிடலாம் வா அப்படின்ட்டாரு. சரி ஓகே வாங்க பார்க்கலாம்ப்பா அப்படின்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா, தண்ணி எப்படி கோலமாவாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வருஷம் வருஷம் இதை நாங்கள் விடவே மாட்டோம். நாளைக்கு காலையில் வந்து கிளியராக எடுப்போம். ஆனால் இன்னைக்கு நைட்டே ஊற்றி ட்ரை பண்ண போகிறோம். இன்னைக்கு நைட்டும் டவுனாக தான் இருக்கு. நாளைக்கு இதை விட டவுனில் போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து காலையில் சிவா ட்ரை பண்ணுவார். எடுத்து ப்ரொஃபைலில் போட்டால் தான் எங்களுக்கு தூக்கம் வரும். வருஷம் வருஷம் அதை பண்ணியா உள்ள போக முடியாது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.